தான் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி பதவியில உண்மையாக பணியாற்றுவேன் என்றும் அமெரிக்காவின் அரசியலமைப்பை பாதுகாக்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்றும் பைபிள் மீது சத்தியம் செய்கிறேன், அதனால் எனக்கு உதவுங்கள் தோழர்களே. இந்த ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் செய்த சத்திய பிரமாணம் இதுதான். அன்றிலிருந்து இன்று வரை உலக நாடுகள் பல அமெரிக்காவிலிருந்து எப்போது என்ன வரும் என்று ஒருவித ஜர்க்கிலேயே இருக்கிறார்கள். ஆம், அமெரிக்காவில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களும் உலகின் மூலை முடுக்கு எங்கிலும் எதிரொலிக்கும். இதற்கான காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். உலக நாடுகளிலேயே அதிக உள்நாட்டு உற்பத்தி திறன் வைத்திருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா தான். உலக அளவில் தொழில்நுட்பத்துல கோலோச்சும் நாடு அமெரிக்கா. பல நாடுகளுக்கு உணவுப் பொருட்கள், கணினி முதல் இராணுவ தளவாடங்கள் வரை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு அமெரிக்கா தான். நம் வீடுகளில் ஆசையாய் வாங்கக்கூடிய தங்கத்தின் விலையை நிர்ணயிக்கும் முக்கிய நாடு அமெரிக்கா. உலக அளவில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுக்கள் அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு அமெரிக்கா. உலகிலேயே மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கம் உள்ள நாடு அமெரிக்கா தான். இப்படி உலக நடப்புகளில் அமெரிக்காவிற்கு ஏன் முக்கிய பங்கு உள்ளது என்பதற்கு காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆக அனைத்து துறைகளிலும் டாப் இடத்தில் இருக்கிறது இந்த அமெரிக்கா. இது என்ன முடிவு எடுத்தாலும் அது அனைத்து நாடுகளிலும் எதிரொலிக்கும். தற்போதைய நிலவரத்தின்படி அமெரிக்காவிற்கு இணையாக கவனிக்கப்படும் 3 நாடுகள் இந்தியா, ரஷ்யா மற்றும் சீனா. அமெரிக்காவில் தற்போது ஏற்பட்டுள்ள தலைமை மாற்றத்தினால இந்த 3 நாடுகளிலும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, நிகழப்போகின்றன என்பதை பார்ப்போம். இப்போது உலகம் முழுக்க முக்கியமாக பேசப்படக்கூடிய டாப் என்னன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர். இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும் என்று உலகமே ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தது உலகம். தேர்தல் நடந்திருக்கு. தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து இப்போது வரை ட்ரம்பிற்கு இருக்கக்கூடிய குறிக்கோள்களில் ஒன்று இந்த போரை நிறுத்த வேண்டும். ட்ரம்போட பரபர தேர்தல் பிரச்சாரத்தின் போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவரை சந்தித்த போது தேர்தலில் வெற்றி பெற்றால் அமெரிக்க அதிபராக பதவியேற்பதற்கு முன்னரே ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த கட்டாய முயற்சி செய்வேன். ரஷ்ய அதிபர் புதின் என்னுடைய நல்ல நண்பர், அவரிடம் போர் நிறுத்தம் குறித்து கட்டாயம் பேசுவேன் என்று புதினுடனான நட்பு குறித்து பேசியிருந்தார் ட்ரம்ப். அவர் கூறியது போல அவரும் புதினும் நல்ல நண்பர்கள்தான். கடந்த மாதம் ஜெலன்ஸ்கியை சந்திச்சிருக்காரு ட்ரம்ப். இந்த போர் சீக்கிரம் முடிய வேண்டும் என்றுதான் பேசியிருந்தார் ட்ரம்ப். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிந்தது. அப்படி இருந்தாலும் மீண்டும் கடந்த வாரம் சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் அதிகாரிகளுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தது. உக்ரைன் உடனடி 30 நாட்களுக்கு போரை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டது. இதனையடுத்து ரஷ்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க அதிகாரி ட்ரம்பின் இந்த போர் நிறுத்த முயற்சி வெற்றி பெற்ற ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய பிளஸ் தான். தொடர் போர், அதிக செலவுகள், உயிரிழப்புகள், பிற நாடுகள் விதித்த தடைகள் என ரஷ்யா பொருளாதாரத்தில் சற்று தடுமாறி கொண்டுதான் வருகிறது. இந்த நிலையில இந்த போர் முடிவு பெற்றால் ரஷ்யா பொருளாதாரம் ஓரளவு நிலை பெறும். பிற நாடுகள் அந்த நாட்டின் மீது விதித்த தடைகளை திரும்ப பெறும். மீண்டும் அந்த நாடுகளுடனான ரஷ்யாவின் வணிகம் உயிர் பெறும். ஒருவேளை பேச்சுவார்த்தை வெற்றியை எட்டாமல் போனால், போர் தொடர்ந்தது அப்படின்னா உக்ரைனுக்கு அமெரிக்கா செய்து வரக்கூடிய உதவியை நிறுத்திவிடுவார் ட்ரம்ப். போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யா மீது அதிக வரிகள் விதிக்கப்படும் என்று ஏற்கனவே ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆக ஏற்கனவே பொருளாதாரத்தில் தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யாவிற்கு இது பெரும் பேரடியாக போய்விடும். ட்ரம்ப் அதிபராக பதவியேற்று 2 மாதங்கள் முடிய இருக்கிறது. இந்த நிலையில ஏற்கனவே ரஷ்யா மீது அமெரிக்கா விதிக்கக்கூடிய வரிகளை தள்ளுபடி செய்யவோ குறைக்கவோ இல்லை. இந்த நிலையில மேலும் அதீத வரிகளை விதித்தால் ரஷ்யா பெரிய பொருளாதார நிலையை சந்திக்கும். இதை தடுக்க ரஷ்யாவிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த போர் நிறுத்தம் மட்டும்தான். காலமாக அமெரிக்காவிற்கு போட்டி நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுடன் கூட கை குலுக்க தயாராக இருக்கிறார் ட்ரம்ப். ஆனால் சின்ன நட்பை கூட விரும்பாத வகையில சீனாவிற்கான ட்ரம்பின் செயல்கள் இருக்கின்றன. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று ஆனால் பொறுப்பை ஏற்கவில்லை. அப்போதே ட்ரம்ப் சீனாவிலிருந்து சட்டவிரோதமாக வரக்கூடிய மக்கள் அமெரிக்காவில் குற்ற செயல்களிலும் போதை மருந்து கடத்தல்களிலும் ஈடுபடுகிறார்கள். இதை சீன அரசு தடுக்காததால் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என்று கூறியிருந்தார். அதிபர் பதவியேற்றதும் சொன்னதை செய்தார்.
சொல்லாததுமான கூடுதல் 10% வரியுடன் எக்ஸ்ட்ரா 10% வரியையும் சேர்த்து விதித்தார். இந்த வரி விதிப்பிற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக சீனாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு கூடுதலாக 10லிருந்து 15% வரி விதிக்கப்படும் என்று அறிவித்தது சீன அரசு. அமெரிக்காவிற்கு உண்மையாகவே ஃபென்டைனல் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமானால் அமெரிக்க அரசு சீனாவை சரிசமமாக நடத்தி எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதை விடுத்து அமெரிக்காவிற்கு போர்தான் வேண்டுமானால் அது வரிப்போர், வணிக போர் என எந்த விதமான போராக வேண்டுமானாலும் அதற்கு எதிராக சண்டையிட சீனா தயார் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சீன தூதரகம் பதில் கொடுத்திருக்காங்க. பொருளாதார உச்சத்தை தொட்டுவிட வேண்டும் என்ற இலக்கோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது சீனா. உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பு, தொழில்நுட்பம் மற்றும் கட்டமைப்பு வளர்ச்சி என வேகமாக நடைபோட்டு வருகிறது இந்த சீனா. இது தங்களுக்கு மிகப்பெரிய போட்டி மற்றும் ஆபத்து என்றுதான் சீனாவிற்கு எதிராக கொக்கரிக்கிறது இந்த ட்ரம்போட அமெரிக்க அரசு. கடந்த சில நாட்களாக ரஷ்யாவும் சீனாவும் மிகுந்த நட்பு பாராட்டி வருகிறது. இது தொடரக்கூடாது என்றும் தான் புதினுடனான நட்பை வலுப்படுத்துகிறார் அப்படின்னு ட்ரம்ப் முன்கூட்டியே சொன்னது மாதிரி காலம் காலமாக இருந்து வரக்கூடிய போட்டியாளர் ரஷ்யா, புது போட்டியாளர் சீனா இரண்டு பேரும் ஒன்றிணைந்தால் அமெரிக்காவை பெரும் ஆபத்து சூழும். அதனால் ட்ரம்ப் ரஷ்யாவுடன் நட்பை கொண்டு வர பெரும் முயற்சிகளை போட்டு வந்துட்டு இருக்காரு. சீனாவும் அமெரிக்காவும் போட்டுக்கொள்ளக்கூடிய இந்த வணிக போர்னால பிற நாடுகளை நிச்சயம் பாதிக்கும். உலகில் இருக்கக்கூடிய பிற நாடுகள் இந்த இரு நாடுகளுடனும் வணிகம் செய்து வருகிறது. இந்த இரு நாடுகளும் மாற்றி மாற்றி போட்டு வரும் வரிகளால் அவர்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள், அதாவது இறக்குமதி செய்த பொருட்களை வைத்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் விலை உயரும். இந்த பொருளை பிற நாடுகள் வாங்கும் போது அந்த நாடுகளும் அதிக விலைவாசியால் பாதிக்கப்படுவார்கள். இந்த சூழலில் சீனாவிற்கு எதிரான நிலைப்பாட்டையே எடுத்திருக்கிறது ட்ரம்ப் அரசு. ரஷ்யா சீனா பக்கம் இருந்து திரும்பி தற்போது இந்தியா பக்கம் ரூட்டை மாற்றுவோம். தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து இப்போது வரை வரி பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்தியா அமெரிக்கா மீது 100% வரியை விதிக்கிறது என்று கரை வைத்துக் கொண்டே இருக்கிறார் ட்ரம்ப். இது உண்மையா என்று பார்த்தால் உண்மைதான். அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய வாகனங்கள், ரசாயனங்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படுகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக வரக்கூடிய ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் இந்திய இறக்குமதிகள் மீது அமெரிக்கா 100% வரியை விதிக்கும் என்று கூறியிருக்காரு ட்ரம்ப். ஆனால் இதற்கு எந்த பதிலும் இன்னமும் இந்தியாவின் பக்கம் இருந்து எழவில்லை. அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை போகிறது என்பதோடு இந்திய அரசு பதிலை நிறுத்தி கொண்டது. கடந்த செப்டம்பர் முதலே இறக்குமுகத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய பங்கு சந்தை இன்னமும் மீளவில்லை. ஜனவரி மாதத்திற்கு பிறகு அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் எடுத்த அடுத்தடுத்த கொள்கைகளும் பங்கு சந்தையின் இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம்னே சொல்லலாம். இப்போதுதான் பண வீக்கத்திலிருந்து இந்தியா மெல்ல மெல்ல மீண்டு வருகிறது. இப்போது இந்தியா மீது அதிக வரியை அமெரிக்கா விதித்தால் மீண்டும் பணவீக்கம், விலைவாசி உயர்வு நோக்கி இந்தியா நகரும். இதற்கெல்லாம் தீர்வாக இந்தியா அமெரிக்காவுடனான உறவை தாண்டி அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் என அனைத்து நாடுகளுடனும் நட்பை விரிவுபடுத்த வேண்டும். முடிந்தளவு அமெரிக்காவுடன் வணிக ஒப்பந்தம் போடுவதில் முனைப்பு காட்ட வேண்டும். உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு பொருட்களை கொள்முதல் செய்வது என இவை அனைத்தையும் அதிகப்படுத்த வேண்டும் இந்தியா. பெரும்பாலான இந்திய மக்களின் அதிகபட்ச சேமிப்பு இந்த தங்கம் தான். ட்ரம்போட வருகையினால மற்றும் அவரோட கொள்கையினால சர்வதேச அளவுல தங்கம் விலை உயர்ந்துட்டு இருக்கு. இந்தியாவிலும் தங்கம் விலை தாறுமாறாக விலை உயர்ந்து கொண்டே வருகிறது. ட்ரம்போட தற்போதைய கொள்கை அமெரிக்கா பிரஸ்ட் என்பதாகும். அமெரிக்காவில் வணிக பற்றாக்குறை இருக்கிறது. பிற நாடுகள் அமெரிக்கா மீது அதிக வரி விதிக்கிறது. உலகின் பிற நாடுகளின் மீது அதிக வரிகளையும் பரஸ்பர விதிகளையும் அடுக்கி வருகிறார் ட்ரம்ப். இதனால உலகின் அனைத்து நாடுகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ட்ரம்போட இந்த நடவடிக்கைகளுக்கு இந்தியாவை தவிர அனைத்து நாடுகளும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியான அமெரிக்காவின் கொள்கைகளுக்கு ரஷ்யா தான் மிகப்பெரிய எதிர்ப்புகளை தெரிவிக்கும். ஆனால் இப்போதைக்கு அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஒன்று போய்கொண்டிருக்கிறது. இதனால ரஷ்யா பெரிதாக வாய் திறக்கவில்லை. ஆனால் சீனாவோ அமெரிக்காவின் இப்படிப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் கடும் எதிர்ப்பையும் பதிலடியாக அமெரிக்கா மீது வரி விதிப்பையும் செய்து வருகிறது.
அமெரிக்கா விதித்த கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட அனைத்து நாடுகளுமே அதற்கு எதிராக குரல் கொடுத்தன, வரியும் விதித்தன. இன்னும் ஒருபடி மேலே போய் கனடா மின்சாரத்திற்கு வரி போடுவேன் என்று கூறியிருக்காங்க. ஆனால் இந்தியா இதுவரை எந்த எதிர்வினையுமே ஆற்றவில்லை. சொல்லப்போனால் இந்தியா அமெரிக்காவிற்காக இறங்கி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். மத்திய பட்ஜெட்ல அமெரிக்கா இறக்குமதி விஸ்கிகளுக்கான வரியை குறைத்தார்கள். மக்களின் நுகர்வை குறைக்க வேண்டும் என்பதற்காக அதிக வரியை போட வேண்டிய ஒன்று விஸ்கி. ஆனால் அதன் வரியை நாம் குறைத்துள்ளோம். இப்போது எலான் மஸ்கோட டெஸ்லாவையும் ஸ்டார்லிங்கையும் நம் நாட்டிற்கு அனுமதிச்சிருக்கோம். இத்தனை நாம் அமெரிக்காவிற்கு சாதகமாக செய்யும் போது அமெரிக்கா ட்ரம்ப் நமக்காக என்ன செய்தார்கள் என்ற விவாதம் இன்னமும் இந்தியாவில் எழவில்லை. இந்தியாவுடன் எந்த ஒப்பந்தத்தையும் இதுவரை ட்ரம்ப் போடவில்லை. ஏப்ரல் 2 முதல் பரஸ்பர வரி இந்தியா மீது விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். அமெரிக்கா அதிக வரி விதிச்சதுனால உலக நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக டாலரிலிருந்து வெளிவந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக பிரிக்ஸ் நாடுகள் டாலர் மூலம் வணிகம் செய்வதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி வருகின்றது. சில நாட்களுக்கு முன்பு பிரிக்ஸ் நாடுகள் டாலருக்கு பதிலாக வேறு நாணயத்தை கொண்டு வர முயலுகின்றன என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா தற்போது இந்தியாவுடனான வணிகத்தை இந்திய ரூபாயிலேயே செய்து வருகிறது. இப்படி ரஷ்யா அந்தந்த நாட்டின் நாணயத்திலேயே வணிகம் செய்து வருகிறது. பிரிக்ஸ் நாடுகளும் டாலரில் வணிகம் செய்ய வேண்டும் என்ற ஒப்பந்தம் முடிந்துவிட்டது என்று அவரவர் நாட்டு நாணயங்கள் மூலம் வணிகம் செய்வதை தொடங்கியிருக்கின்றது. இப்படி உலக நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய வணிகத்தை டாலரில் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய பிரதமர் மிகவும் துணிச்சலானவர், சிறந்த பேச்சுவார்த்தையாளர் என்று கூறுகிறார்கள். இந்த நிலையில நமக்காக வரி குறைப்பு என்று பேசாமல் ஏன் அமெரிக்காவிற்கு இவ்வளவு விட்டு கொடுக்குறீங்க? இந்த நிலையில நமக்காக வரி குறைப்பு என்று பேசாமல் ஏன் அமெரிக்காவிற்கு இவ்வளவு விட்டு கொடுக்க வேண்டும்? குறைந்தபட்சம் நமது நாணயத்திலேயே வணிகம் என்ற நிலைப்பாட்டை கூட இந்தியா எடுக்கவில்லை. சமீபத்தில் அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டு விட்டது என்று கூறியிருக்காரு. இந்தியாவோட தனியார் எண்ணெய் நிறுவனமான ரிலையன்ஸ் 30% மானியத்தில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்து வருகிறது. ஆனால் இந்தியாவோட அரசு நிறுவனமான பாரத் அமெரிக்காவிடமிருந்து எந்த மானியமும் இல்லாமல் எண்ணெயை இறக்குமதி செய்ய போகிறது. மானியத்தை தவிர இந்தியாவிற்கு ஓரளவு பக்கத்து நாடான ரஷ்யாவை விடுத்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் போது போக்குவரத்து செலவே மிக அதிகமாகும். வரி விதிப்பு முதல் ஆவணம் செய்யப்படாத அமெரிக்காவில் இருந்த இந்திய மக்களை விலங்கிட்டு அனுப்பியது வரை எது குறித்துமே இந்தியா பேசவில்லை. பிரதமர் மோடி அருகில் இருக்கும் போதே அமெரிக்கா இந்தியா வணிக பற்றாக்குறை குறித்து தவறான தகவல்களை தருகிறார் ட்ரம்ப். அதற்கும் மோடி எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இந்தியா அதை செய்ய உள்ளது, இதை செய்ய உள்ளது என்று ட்ரம்ப் அறிவிக்கிறார். ஆனால் இந்திய அரசு இது குறித்து மூச்சு கூட விடவில்லை. இப்படியான இந்தியாவின் செயல்கள் இந்தியாவிற்கும் அமெரிக்கா தான் பிரஸ்ட் என்பது போல காட்டுகிறது. ட்ரம்பின் அமெரிக்கா பிரஸ்ட் கொள்கை அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சீக்கிரமாக திரும்பும் அப்படின்னும், ஏற்கனவே அமெரிக்காவில் விலைவாசி அதிகமாயிட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போது ட்ரம்போட அதிக வரி விதிப்பினால இன்னமும் விலைகள் அதிகரிக்கக்கூடும். இப்போது பிற நாடுகள் அமெரிக்க டாலர் பயன்பாட்டில இருந்து வெளியே வருகிறது. அதனால டாலரோட மதிப்பு பெரும் சரிவடையும். இதனால அமெரிக்காவோட பொருளாதாரம் சறுக்கும். இந்தியா பிரிக்ஸ் நாடுகளுடனான நட்பை நல்ல முறையில் தொடர வேண்டும். அமெரிக்கா நம் மீது விதிக்கக்கூடிய வரி உள்ளிட்ட விஷயங்களுக்கு எதிர்வினையாற்ற வேண்டும்.